இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்ககிட்ட சொல்லிடலாம் தான் நினைச்சேன். சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லல. இப்ப கூட நீங்க உங்க மேல சத்தியம் பண்ணி கேட்டதுனால்தான் என்னால உண்மையை மறைக்க முடியல. கவலைப்படாத துர்கா, கூடிய சீக்கிரமே கிளிய நீ கண்டுபிடிச்சு மாப்பிளைய பழைய மாதிரி கொண்டு வந்துருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அம்மா, நாகம் தான் சூர்யாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பழி வாங்க துடிக்குதுன்னா வீட்டுல இருக்கிற அந்த மாயாவும் பழி வாங்க துடிச்சிட்டு இருக்காங்க. மாயா, அந்த மாயாவை சங்கரபாண்டியை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி போய் கேட்டுட்டு வர. அம்மா வேண்டாம் அம்மா. நீ சும்மா இரு துர்கா. உன்ன மாதிரிலாம் என்னால சும்மா இருக்க முடியாது. ஒவ்வொரு மர்டர்களையும் முடிக்கிறதுக்குள்ளார ஒரே பதட்டமா இருக்குது. எதுக்கு இவ்வளவு பதட்டம்? மாயா, தேவை. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்கேயோ காசில அனாதையா இருந்த உன்ன இங்க கூட்டிட்டு வந்து அம்மாவா தத்து எடுத்து அம்மாவுக்கும் மேல வச்சு உன்னை பாத்துக்கிட்டாரு என் மாப்பிள்ள சூர்யா. அவருக்கு போய் நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு உனக்கு எல்லாம் எப்படிதான் மனசு வருது? எங்க பரம்பரை பழக்கமே. நீ எல்லாம் பொம்பளை ஜென்மமா? உன் மனசுல எல்லாம் கொஞ்சம் கூட ஈவேரக்கமே கிடையாதா? இதுவே நீ பெத்த பையனா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா நீ? என் மாப்பிளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். சோத்துல விஷத்தை வச்சு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஐயோ அம்மா, ஏன் இவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு வாங்க போலாம். நீ விடுத்துருக்கா? இவங்களை எல்லாம் சம்பந்தி அம்மா கால் பண்றாங்க. உங்க 2 பேரையும் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். துர்கா, சம்பந்தி அம்மா தான் போன் பண்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ, அம்மா ஒரு நிமிஷம் கொடுங்க. ஹலோ, வணக்கம்மா, நான் துர்கா பேசுறேன். துர்கா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருந்தாங்களா? சொன்னாங்க. நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? அது நாங்களும் வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கோயிலுக்கு வந்துருவோம். சரிம்மா, சீக்கிரம் வாங்க. சரிங்கம்மா, வச்சிடுறேன். துர்கா, என்னம்மா நீ 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்ட? திருமாங்கல்யம் இல்லாம எப்படி போறது? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னாலதான் என் மாப்பிளைக்கு இப்படி ஒரு நிலைமை. உன்ன இந்த பிரச்சனை முடிச்சிட்டு வந்து பேசிக்கிறேன். அம்மா, இந்த பிரச்சனை நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நகை கடைக்கு போய் திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு உடனே கோயிலுக்கு போகணுமா? அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. வாங்க போலாம். போயிட்டாடுவோம். என்ன சிஸ்டர், அந்த ஊர்காக்காரி படு காரமால பேசிட்டு போறா. நீங்க என்னடானா எதுவுமே பேசாம அமைதியா அடக்கமா இருக்கிறீங்களே. இந்த தாரா யாருன்னு தெரியாம பேசிட்டு போறா அந்த ஊருகா. அவங்க நகை கடைக்கு தானே போறாங்க. கல்யாண பொண்ணு அங்க வருவால, அங்க வச்சு அவளுக்கு திருட்டு பட்டம் கட்டி அசிங்கப்படுத்தி ஜெயில தள்ளுற.